பாலா அண்ணே அடுத்த கமெண்ட் வரலையோ? சரி கிளம்பிடலாமா? நான் இருக்கேன் லைவ்ல. சூப்பர் முருகன் அண்ணா. ராஜா இப்போ அப்படித்தான் சொல்லுவேன். இல்லைண்ணே, பிள்ளைங்க அக்கா தங்கச்சி தான் இருக்காங்க. அவங்க யாரும் வந்து பிள்ளைங்கள ராஜா வந்து பார்க்கறதே கிடையாது. சாப்பாடு கூட எதுவுமே கொடுக்கறது கிடையாது. அவன் புள்ள வந்து கடையில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு கூட பிறந்த தம்பிங்கிறதுக்காகனாவது ஏதாவது ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கலாம்ல. இல்ல நீ இன்னும் திருந்த மாட்டியா ராஜா? எப்படி சொல்லியிருக்கான் பாரு. அந்த பொண்ணுக்கு 10 இருந்துச்சு, அதுக்கே தெரியாமல் 12 மணிக்கு இரவு கேக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க. உனக்கு எவ்வளோ நெஞ்சு அழுத்த இருந்தா நீ அம்மா கிட்டே சொல்லுவ. நீ அதை ஹர்னியக்கா, நம்ம லைவ்ல உள்ள நண்பர்கள் அனைவரும் நான் நேரில் பார்க்கணும். நண்பர்கள் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுக்கணும். நடக்குமா ஊட்டிக்கண்ணன்? நடக்கும் நடக்கும், நான் கூட சொல்கிறேன். நாகராஜன் ராஜா சகோ, தங்கள் மனதை மாற்ற முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்ததில் கவனம் செலுத்தும். ரீடிங், பாடல், கோயில்னு போங்க. தன்னாலே மாறும். சூப்பர் கேசி தங்கப்புல. கமெண்ட் வருதா தங்கச்சி? வருது முருகன், நான் வருது. உங்களுக்கு நீர், நெருப்பு, காற்று இந்த மூன்றில் எதை உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து நெருப்பு பிடிக்கும் அண்ணா. அந்த அனல் இருந்தா நல்லா இருக்கும். அனல் இருந்தா எனக்கு பிடிக்கும். காற்று வந்து எனக்கு பிடிக்காது. ஃபேன் போட்டாவே எனக்கு பிடிக்காது. அவ்வளோவா ஃபேன் போட்டாவே எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. தண்ணி வந்துட்டு நீரை விட எனக்கு நெருப்பு தான் பிடிக்கும். அந்த அழகான ஒரு நல்ல ஒரு இதமான சூடு இருக்கும்ல, நல்லா சூடு காட்டுவோம்ல, அது மாதிரி நெருப்பு பிடிக்கும் நவியண்ணா. கோமதி வரேன்னா புருஷன் பாவம்னு அனுப்பிட்டு ஏன் பாலான இப்படிலாம் போய் சொல்றேன்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாகராஜன் ராஜா, காதல் கசக்குதையா? காதல் கசக்குதையா? சிஎஸ் அதான் கசக்குது இல்ல, அப்புறம் ஏன் பண்றீங்க? நாகராஜன் ராஜா, பாவக்காய், கீரை இதெல்லாம் கசப்பு தான், ஆனா அதில் தான் சத்து அதிகம். சிஎஸ் அண்ணா நல்லா இருக்கு. அருமை அண்ணா. என்னம்மா? நான் தான் பிரிச்சு வச்சேன். நான் கண்ணாடி முன்னாடி பிரிச்சு வச்சேன். ஹரி கார்த்திகாவிற்காக அன்று இரவு அங்கே தங்கினால் நேரம் செல்ல செல்ல கார்த்திகாவுக்கு பயம் அதிகமாகிறது. ஹரி இருப்பதனால் பயம் கொஞ்சம் குறைந்து விட்டது. அப்போது ஜன்சன் என்ற சத்தம் வர தொடங்கியது. கிஷோரனா, இப்போ இல்லை, காதலிக்கும் போது. எலே போய் சொல்லாத, இப்பெல்லாம் இல்ல, காதலிக்கும் போது நீங்க வேற அப்படிங்கிறாங்க ராஜாமா. சேரடி தங்கம், அதுல இருந்து வெளியில வாசாமி, சரியா? ராஜா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்துல யாருமே, எந்த பொம்பளை பிள்ளையுமே, எந்த ஆம்பளை பிள்ளையுமே லவ் பண்ணாத பிள்ளையும் கிடையாது, லவ் பண்ணாத பசங்களும் கிடையாது. லவ் பண்ணவங்களே தான் கட்டுனவங்களும் உலகத்துல யாரும் கிடையாது, சரியா? ஒருத்தவங்க லவ் பண்ணாங்க, சுச்சுவேஷனால மாறிட்டாங்க, அடுத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் தான் பார்ப்பாங்களே தவிர எந்த பிள்ளையுமே எவனையுமே லவ் பண்ணாதது கிடையாது. அந்த பசங்களும் பிள்ளைங்களை லவ் பண்ணாதவங்களும் கிடையாது, சரியா? மாறுங்க தயவு செய்து. லட்சுமி நாராயண சகோ தமிழம்னா வணக்கம். யாதவ முனை சகோ கேர சகோ அருமை சொல்லியிருக்காங்க. இனி இரவு வணக்கம். வாருங்கள். வணக்கம். தண்டபாணி சகோ வாருங்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க. கே சகோ, என் கோயில் போகாத இடம் இல்லை, 2 வருடம் உண்மையா சொல்லியிருக்காங்க. சரி ராஜாமா. ஊட்டிக்கண்ண சகோ, நான் வரேன் ஊட்டிக்கு விரைவில், எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும். அப்படியா? சரி கண்டிப்பா. இப்போ குளிருக்கு நெருப்பு தான் நல்லா இருக்கும். ஆமா அண்ணா, ஆமாம் பாலண்ணா, செல்லண்ணா. ஓகே. கேஎஸ்சி வாங்க, ஊருக்கு வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கண்ணன்மா சொல்லியிருக்காங்க. சிஎஸ்ஓ அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா சொல்லிட்டு செல்லும். கோயில் போனேன், ஆனால் இப்போது லாஸ்ட் 1 நேரம் கோயில் பக்கமே போகிறதில்ல. சரி சாமி. செல்லம்மா வணக்கம் சொல்லியிருக்காங்க கண்ணன்மா. எங்களுக்கு காற்று தான் பிடிக்கும், அந்த காற்று தான் ஹரணி என்ற சேனல் வீடியோக்களை லைவாக அழகாக என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. மிக்க நன்றி சிஎஸ் அண்ணா.